ஏமா நட்டாஷா, உனக்கும் கிருஷ்ணாவுக்கும் என்ன பிரச்சனை? சொல்லு நட்டாஷா, என்ன பிரச்சனை? என்ன என்ன கேக்குறீங்க நீங்க? உன்னை நான் போய் உன் புருஷன் கூட அவர் அப்பா அம்மா வீட்டுல போய் வாழன்னு நான் சொல்லல. அவரை கூட்டிட்டு நீ தனியா வந்துரு. அப்பதான் அவருக்கு கொஞ்சம் பொறுப்பு வரும். எக்ஸாம் அன்னைக்கு காலேஜுக்கு போய் அங்கேயே பிடிச்சிட வேண்டியதான். ஐயோ, விஷயம் தெரிஞ்சா பரீட்சை எழுத கூட வரமாட்டாங்க. பாருங்க, உங்க பொண்ணை பத்தியெல்லாம் யோசிக்காதீங்க. கழுத்துல தாலி தொங்குது, நெத்தியில பொட்டு வச்சிருக்கீங்க, அத மட்டும் யோசிங்க. மீனாட்சி இன்னைக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறப்போ உன்னை பத்தின கவலை தான் அவங்களுக்கு அதிகமா இருக்குமா? நீ இப்படி உன் புருஷன் கூட சேர்ந்து இல்லாம தனியா இருக்கிறத நினைச்சு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்கிட்ட போன்ல சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நீ கொஞ்சம் அதை பத்தி யோசிக்க வேண்டாமா? அட நீ ஒன்று, நம்மளாலேயே சேர்ந்தாப்புல ஒரு 5 நிமிஷம் அவங்க கூட பேச முடியல. இந்த புள்ள மட்டும் காலம் பூரா அவங்க கூட வாழன்னு சொன்னா பாவண்டி. ஏங்க என்னங்க நீங்க? அவர் அப்படி இருக்காருன்னு இவ வாழாமலே இருக்க முடியுமா? இப்ப நீங்க கூட தான் இருக்கீங்க. ஏய், யார் கூட சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்க? நான் என்ன அவனை மாதிரி வெட்டியாவை சுத்திட்டு இருக்கிறேன்? நான் கை நிறைய சம்பாதிக்க தெரியல. சம்பாதிக்கிறீங்க, அத நான் எதுவுமே சொல்லலையே. ஆனா அடுத்தவங்க மனசை நோகடிக்கிற மாதிரி எத்தனை தடவை பேசிருப்பீங்க, நடந்திருப்பீங்க. அதையெல்லாம் நான் பெரிய விஷயமா எடுத்துட்டு இருந்தேன்னா இன்னைக்கு இவ்வளவு மாதிரிதான் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நின்னுட்டு இருந்திருக்கணும். இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம், அமைதியா போயிட்டு இருக்கேன். ஏய், அந்த புள்ளைக்கு என்னமோ அதை மட்டும் சொல்லு. தேவையில்லாம என்ன பத்தி எல்லாம் பேசிட்டு நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அவர் சொல்றதும் கரெக்ட் தானே அண்ணி. அவனை பத்தி எல்லாம் பேசவே கூடாது. கொஞ்சம் கூட வாழ்க்கையை பத்தின சீரியஸ்னஸே இல்லாத ஆளா இருக்காரு. மெச்சூரிட்டி சுத்தமா இல்ல. எப்ப பார்த்தாலும் அடுத்தவனை பத்தி பேசிக்கிட்டு வெட்டி கதை அடிச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டிடலான்னு நினைக்கிறான். அதே நேரத்துல தனக்கு ஒரு தேவைனா அதுக்காக எவ்வளவு கேவலப்பட்டாலும் பரவாயில்லன்னு நினைச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆளெல்லாம் மாறவே மாட்டாங்க. நீ அப்படி மனசை விட்டுறக்கூடாது கவிதா. அவரை மாத்த நீதான் முயற்சி பண்ணணும். ஆரம்பத்துல கஷ்டமாவும் வெறுப்பாவும் தான் இருக்கும். இப்போ ஆனந்திய பாரு, அவ எப்படிப்பட்ட ஆளு. அவ எப்படியெல்லாம் இருந்தான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப பாரு, சரவணனை பிடிக்கலனாலும் சண்டை போட்டாலும் அவளோட எண்ணம் என்னவா இருக்கு? அவன் அந்த பொண்ணை விட்டுட்டு இவ கூட வாழணும்னு ஆசைப்படுறா. எதுக்குமா? நிச்சயமா அவளுக்காக இல்ல, அவ குழந்தைக்காக, அதோட எதிர்காலத்துக்காக. அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்திருந்தா கதையே வேற. எப்போவோ பிச்சுக்கிட்டு போயிருப்பா. ஆனா யதார்த்தத்துல குழந்தைன்னு ஒண்ணு இருக்கும்போது நம்மளால அதெல்லாம் யோசிக்க முடியாதுமா. நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஆனா இப்ப எல்லாத்துலயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தாமா போகணும். அதே நேரத்துல உன்னை நான் போய் உன் புருஷன் கூட அவர் அப்பா அம்மா வீட்டுல போய் வாழன்னு நான் சொல்லல. அவரை கூட்டிட்டு நீ தனியா வந்துரு. அப்பதான் அவருக்கு கொஞ்சம் பொறுப்பு வரும். ஏங்க, நீங்க கூட அண்ணன் சொன்னாருன்னு அவங்களுக்கு கடையெல்லாம் பார்த்து கொடுத்தீங்கல்ல? ஆமா, பேசி முடிக்கிற நேரத்துல இவன் பாட்டுக்கு என் ஊருக்கு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்ப வீரமணி கடையில் சேர்ந்துருக்கான்னு கேள்விப்பட்டேன். இப்ப கூப்பிட்டு நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லு பார்ப்போம். கொஞ்சம் நீங்க ஏதாவது பேசி செய்ய பாருங்க. அப்பதான் இவளோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க தனியா போனா எல்லாமே சரி வரும் கவிதா. வாழ்க்கையை பத்தின பயம் வரும். நீ கொஞ்சம் யோசிச்சு நல்ல முடிவாயிடுமா. நீ இப்ப போய் அவர் கூட வாழ்றதுனால உனக்கு எல்லா சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும்னு நான் சொல்லல. இங்க பாரு, நம்ம சண்டை போடுறதுனால நமக்கு எதுவுமே கிடைக்க போறதில்ல. இன்னும் சொல்ல போனா நமக்கு சங்கடம் தான். எப்பவும் எழுந்த நேரத்தை திரும்ப கொண்டு வரவே முடியாது. நாங்க இந்த மாதிரி நிறைய நேரத்தை இழந்துட்டோம். அதை நினைச்சு இப்ப ரொம்ப வருத்தப்படுறோம். யோசிச்சு பாருமா, நல்ல முடிவாயிடு.
காலம் போனா திரும்ப வராது கவிதா. நாம தப்பு பண்றோமோ? இவங்க சொல்ற மாதிரி அவரை கொஞ்சம் கொஞ்சமா திருத்தி கொண்டு வந்துடலாமா? என்ன பண்ணலாம்? வாங்க வாங்க. ஐயா இருக்காரா? இருக்காருங்க. வீரசேனா, அப்பாவை பார்க்க வந்திருக்காங்கடா. அப்பாவை கூப்பிடு. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இல்ல பரவாயில்லைங்க. ஆ, ஆ, வாங்க வாங்க. ஆ, ஆ. எல்லாம் நல்ல விஷயமா தான் வந்திருப்பீங்க. ஆ? ம், ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க இல்ல பரவாயில்லையா. உட்காருங்க. ஆ, உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? சாப்பிட்டு தாங்க ஆ? வந்தோம். எங்க உங்க வீட்டுக்கார ஆளா காசு? என்ன அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. இல்லங்க, கல்யாண விஷயமா பேசலான்னு. கல்யாண விஷயமா பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாமே முடிஞ்சு போன விஷயமாச்சு. என் பையன் பறந்தாம வெளியே வந்த உடனே கல்யாணத்தை வச்சுக்கிட வேண்டியதுதான். என் பையன் வெளியே வர்ற அந்த நாள் தான் நல்ல நாள். அன்னைக்கே எல்லா ஏற்பாட்டையும் நல்லபடியா பண்ணுங்களான்னு சொல்லிட்டேன் என் ஆட்கள்கிட்ட. நல்லா ஊரே சும்மா ஊரே ஆடித்தான் போகும். அந்த அளவுக்கு பண்ண சொல்லியிருக்கேன் ஏற்பாட்டை. நேரா என் பையன் வெளியே வந்த உடனே கல்யாண மண்டபத்துக்கு வந்து தாலியை கட்டிடுவான். ஏங்க ஒரு வேளை ஜாமீன் கிடைக்கலனா? ஏய், என்ன ம், என்னை பத்தி தெரியும்ல? என்ன பேசுற? பார்த்து பேசு. இல்லங்க, அதை பத்தி நாங்க பேச வரல. என் பொண்ணு இதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறா. பாருங்க, இதெல்லாம் பேசி முடிஞ்ச விஷயம். அதான் அவன் புருஷன் அன்னைக்கு வந்த உடனே எல்லாத்தையும் தெளிவா சொல்லி அனுப்பிச்சானே. இனிமேல் இதுல ஒத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. உங்க பொண்ணை கூட்டிட்டு போய் கல்யாணத்தை பண்றோம், அவ்வளவுதான். இந்த பாருங்க, இந்த மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போடுறாங்கல்ல, தெரியுமா? அது எதுக்குன்னு தெரியுமா? மாடு சும்மா அப்படி இப்படின்னு ஆடாம நம்ம கண்ட்ரோல்ல அது போகணும். அதுக்காகத்தான். அது இஷ்டப்படி அது பேச்ச கேட்டு நம்ம ஆடக்கூடாது, புரியுதா? அதுக்காகத்தான் மூக்கணாங்கயிறு. நீங்க என்ன பண்றீங்க? நேரா வீட்டுக்கு போறீங்க. வேற எதை பத்தி யோசிக்காதீங்க. உங்க பொண்ண கண்குத்தி பாம்பா நல்லபடியா பாத்துக்கோங்க, புரியுதா? இல்லங்க, அதுல தாங்க பிரச்சனையே. என்ன என்ன பிரச்சனை? அது வந்து கீதாவை காணுங்க. ஆ? பொண்ண காணுமா? ம்? நீங்களே பொண்ணை எங்கேயோ கொண்டு ஒளிச்சு வச்சுட்டு இங்க வந்து நாடகம் ஆடுறீங்க. ஏய் சுரேஷ், எங்க வா அப்பனா? இல்லைங்க, அவர் இருக்காரு. நாங்க சொல்ல சொல்ல கீதாவை ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாரு. எதுக்கு? அதான் கல்யாணம் முடிவாயிருச்சுல்ல. ஆ? வேற எதுக்கு ஹாஸ்டலுக்கு போய் அனுப்புறீங்க? நாங்க வேண்டான்னு தாங்க சொன்னோம். ஆனா அவர் தாங்க அனுப்பிச்சு வச்சாரு. என்னமோ அவளுக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாங்க, பரீட்சை தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப ஹாஸ்டல்ல தானே இருக்கா? இல்லைங்க, அங்கேயும் இல்லையா. வேற எங்கேருந்தோ வந்து பரீட்சை எழுதிட்டு போறாளாம். எங்க இருக்கா, எங்க போறா வரான்னு ஒண்ணுமே தெரியலீங்க. அப்போ எக்ஸாம் அன்னைக்கு காலேஜுக்கு போய் அங்கேயே பிடிச்சிட வேண்டியதான். ஐயோ, விஷயம் தெரிஞ்சா பரீட்சை எழுத கூட வரமாட்டாங்க. பாருங்க, உங்க பொண்ணை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. கழுத்துல தாலி தொங்குது.
நெத்தியில பொட்டு வச்சிருக்கீங்க, அதை மட்டும் யோசிங்க. இதெல்லாம் நிலைச்சு நிக்கணுமா வேண்டாமா? உங்க பொண்ணு இனிமேல் நமக்கு ஒரு பொருள், அவ்வளவுதான். அத தேவையான இடத்துல வச்சு நல்லது நடக்கணும் நமக்கு. பிள்ளைய வேற பெத்து வச்சிருக்கீங்க. இல்லங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் திரும்பவும் இவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க இவங்க. என்ன நீ ஒரு மாதிரியா பேசுற? எனக்கு இருக்கிற செல்வாக்குக்கு ஒருவேளை கொடுக்க முடியாது. என்ன தெரியும்ல என்ன பத்தி? இல்லங்க, இவளை விட்டுட்டு வேற யாரையாவது. இந்த மாதிரி பேச்செல்லாம் நீ பேசக்கூடாது, பாத்துக்கோ. அதையெல்லாம் தாண்டி நம்ம வந்தாச்சு. ஏய், சொல்லிடி, சொல்லி வை, புரியுதா? வந்திருக்கிற பொம்பளை ஆச்சேன்னு பாக்குறேன். இனிமேல் இந்த சாக்கு போக்கு சொல்லிட்டு தாங்க, அப்புறம் எனக்கு தெரியாது, பார்த்து என்ன தெரியாது. என்னடா என்ன உங்களால பொண்ணை பாத்துக்கிட முடியல சொல்லுங்க. நான் ஆள் வச்சு தூக்கிட்டு வர சொல்றேன். கல்யாணத்து வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். ஐயோ ஏங்க, அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிருங்க. அப்பா என்ன பிரச்சனை ஆயிரும்? கை நீட்டி காசு வாங்கினீங்களா? மீதி வேணுமா வேண்டாமா? உயிர் மேல ஆசை இருக்கா இல்லையா? இல்லைங்க, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நானும் ஆசைப்படுறேங்க. அப்பா கிளம்பு போ. அதே எண்ணத்தோட போய் தங்கச்சி எங்க இருக்கா, என்ன வர தேடி கண்டுபிடி. பேசு, என்னத்தையும் நல்லபடியா பேசி வீட்டுக்கு கூட்டு வா. அப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கிளம்பு போ. போங்க போங்கங்கிறல்ல. யார்கிட்ட பேசி வாங்குறீங்க வந்து சொல்றாங்க. பொண்ணை காணோம், வேற ஏதாவது பொண்ணை பார்த்துப்பாங்க. இழிச்ச வாய நினைச்சியா வீரமணிய? கவிதா, சாப்பிடவா? இங்க பாருமா, நடந்தது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனா அதே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா அதை விட்டு வெளியில வரதுக்கு முயற்சி பண்ணு. வா, வந்து சாப்பிடு. இந்த நேரத்துல தான் ரொம்ப தெம்பா இருக்கணும், புரியுதா? இல்லக்கா, எனக்கு வேண்டாம். அக்கா சொன்னா கேப்பியா மாட்டியா? கவிதா வா, வாமா, வா. வா, அழாதம்மா, அழக்கூடாதுன்னு. ஆனந்தி, ஆனந்தி அக்கா, இங்க வா. கவிதா எதுவுமே சாப்பிடல, அவளை உள்ள கூட்டிட்டு போய் சாப்பிட. ஏன் கவிதா, இன்னும் நீ சாப்பிடலையா? வா. ஏமா இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்க? வா. பாவம்மா, குழந்தை கலைஞ்சதுல இருந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டா. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க அத பத்தி சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும். என்னம்மா? இங்க வேண்டாங்க, உள்ள போய் பேசலாம், வாங்க. வா. சொல்லுமா. இல்லைங்க, கவிதா அவ புருஷனோட சேர்ந்து வாழல, இப்போ தனியா தானே இருக்கா. இப்படியே இருந்தா எப்படிங்க? இப்போ சித்ரா அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க கூட போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ தனக்கு பிடிச்சிருக்கா, அம்மாக்கு பிடிச்சிருக்கா, எதையுமே யோசிக்கல. அவளுக்கு சரின்னு பட்டுச்சு, அவ போயிட்டா. ஒரு வகையில அதுவும் எனக்கு சரின்னு தான் படுதுங்க. அவளால அனுசரிச்சு போக முடியுங்கிறதுனால அவ போனா. அந்த முடிவு ரொம்ப சரி. ஆனா கவிதா, நாம இருக்கோன்னு நமக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக
அவ வாழ்க்கையை வாழாம இருக்காளோன்னு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குங்க. இல்லம்மா, அப்படி வீரசேனனையும் சுரேஷையும் ஒரே இடத்துல வச்சு நம்ம பார்க்க முடியாது. வீரசேனன் ஒரு சில விஷயங்களை தப்பா நடந்துக்கிட்டாரு. ஆனா அவர் அப்பா கிட்ட போய் ஒட்டிக்கிட்டாரு. பரவாயில்ல. ஆனா சுரேஷ் அப்படி இல்லை. எந்த விதமான நல்ல பழக்க வழக்கங்களுமே இல்லாத ஒரு ஆள். இன்னும் சொல்லணும்னா அவங்கிட்ட சில கிரிமினல் குணங்கள்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் யோசனையா இருக்கு. சரிங்க, அதுக்காக இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவளை நம்ம பாத்துக்க முடியும்? என்ன மீனாட்சி இப்படி பேசுற? அப்படி இல்லைங்க, நாம இருக்கிற வரைக்கும் நாம அவளுக்கு எல்லாம் செய்யலாம். ஆனா நம்ம காலத்துக்கு அப்புறம், அதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கை. நான் சாந்தி கிட்ட கூட சொல்லி பேச சொல்லியிருந்தேங்க. ஆனா அதுக்கப்புறம் அவளா என்கிட்ட எதுவுமே பேசல. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? எங்க அம்மா, கவிதா, இவங்க எல்லாருமே இப்போதைக்கு இந்த வீட்டில் இருக்காங்க. அவங்க இருக்கிறதால பல நேரங்கள்ல ரொம்ப சங்கடமா தாங்க இருக்கு. என்ன சங்கடம்? அவங்க வைஜெயந்தி கிட்ட, வளர்மதி கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க யாரும் அப்படி நியாயமா இல்லையே. நியாயமானவங்க இல்லதான். ஆனா அதுக்காக கைராசி குடும்பத்தை வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. அது மட்டும் இல்லைங்க, கவிதா நம்மளோட சப்போர்ட் இருக்குன்னு அதை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தா எப்படிங்க? நாளைக்கே அப்பா கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா இங்க வந்து தங்க வேண்டியது வரலாம். எனக்கு என்னவோ அம்மா, கவிதா, அப்பா இவங்க 3 பேரையுமே தனியா வேற வீட்டுல இருக்க வைக்கலான்னு எனக்கு தோணுதுங்க. அது மட்டும் இல்ல, கவிதாவுக்கு என் பேர்ல இருக்கிற சொத்தை கொஞ்சம் எழுதி வச்சிட்டோம்னா அதை வச்சு அவ வாழ்க்கைய அவ பாத்துக்குவா இல்லையா? ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருந்தாதான் அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நாம இன்னைக்கு சப்போர்ட் பண்றோம் தான். நீங்களும் எந்த சொத்தும் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. நாளைக்கே உங்களுக்கே ஒரு பெரிய தொகை தேவைப்பட்டா கூட அது உங்களுக்கு சங்கடமா போயிடும். அதனால நாம அவங்களுக்கு தனியா அனுப்பி வச்சிடலாங்க. என்னம்மா சொல்ற? அவங்க நம்மளையே சார்ந்து இருந்துட்டாங்க. இப்ப போய் நாம அவங்களை தனியா போக சொன்னா? பாத்தீங்களா, நீங்களே இப்படி யோசிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி யோசிப்பாங்க? நாளைக்கு தனிச்சு நின்று அவங்கெல்லாம் ஏதாவது செஞ்சாதான் அவங்களுக்கும் பெருமை, நமக்கும் பெருமை. எங்க அம்மா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி தனியா தான் இருந்தாங்க. தங்கச்சிங்களை வளர்த்தாங்க, பெரியவங்களாக்குனாங்க. என் கூட எங்க அம்மாவுக்கு சண்டை. எங்க அப்பாவுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது எல்லாத்தையுமே சமாளிச்சு சித்ராவுக்கு கல்யாணம் கூட பண்ணி வச்சாங்க. அப்படி இருந்தவங்களுக்கு நாம கூட இருக்கிறதுனால அந்த தன்னம்பிக்கை என்னமோ குறைஞ்சு போன மாதிரி எனக்கு தோணுதுங்க. அதையும் வச்சுதான் சொல்றேன். இதெல்லாம் சரிதான். ஆனா இல்லைங்க, மீனாட்சி அவங்க அம்மா தங்கச்சியை கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்காங்கிற பேரு எனக்கு வேண்டாங்க. அது மட்டும் இல்ல, இங்க சரிசமமா நின்று சண்டை போடுறது ஒரு வகையில எனக்கு என்னமோ சரியில்லைன்னு தான் படுது. வேண்டாங்க, நாம நம்மளை பார்த்துப்போம். முடிஞ்சா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். என்ன நான் சொல்றது சரியா? சரி. நட்டாஷா, மா, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. என்னம்மா? நீயும் சரவணனும் என்னைக்கு ஊருக்கு கிளம்புறீங்க? பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சொல்றேன். அப்புறம் நட்டாஷா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். ஏமா நட்டாஷா, உனக்கும் கிருஷ்ணாவுக்கும் என்ன பிரச்சனை? சொல்லு நட்டாஷா, என்ன பிரச்சனை? என்ன என்ன கேக்குறீங்க நீங்க? நீ ஏன் கிருஷ்ணா கிட்ட முன்ன மாதிரி நல்லா பேசுறதும் இல்ல, பழகிறதும் இல்ல? யார் சொன்னா?
நானே தான் கேக்குறேன். நீயும் கிருஷ்ணாவும் பேசுறதே இல்ல. என்ன காரணம்? இல்லம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இங்க பாரு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம சொல்லு. இல்லம்மா. இதோ பாரு, கிருஷ்ணா உன்கிட்ட கேட்க வேண்டாம்னு சொன்னான். அவனே இதெல்லாம் என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். ரீசெண்டா சில நாளாவே நீ அவகிட்ட பேசுறது இல்லையா, பழகுறது இல்லையா? யாரு அவன் சொன்னானா? ஆமா. அவன் செஞ்ச காரியம் என்னன்னு உனக்கு தெரியுமா?